ரீசெண்டா 1 lakh ஒர்த்தான ஐடிசி ஷேர்ஸ் நான் செல் பண்ணியிருந்தேன். இதை நான் வாங்கும் போது அதோட ஆவரேஜ் பிரைஸ் 207 ரூபாய். இப்போ நான் விற்கும் போது 487 ரூபான்ற ஆவரேஜ் பிரைஸ்ல வித்திருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். டோட்டல் ப்ராஃபிட்ஸ் 135%. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டாக்கை எப்போ விற்கணும்ன்றது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். 2 கேஸ் நடக்கும். ஒன்னு, அவங்க வாங்கின ஸ்டாக் ரொம்ப அதிகமா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும். இப்போ இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணுமா இல்லனா இன்னும் கொஞ்ச நாள் இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இன்னும் அதிகமான ப்ராஃபிட்ல விற்கணுமான்ற கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும். இப்படி இல்லனா அவங்க வாங்கின ஸ்டாக் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல இதை வித்துட்டு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கலாமா இல்ல அப்படியே ஹோல்ட் பண்ணலாமான்ற கன்ஃபியூஷன் தான் எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோல என்னோட ஒப்பீனியன் படி ஒரு ஸ்டாக்கை எப்பெல்லாம் நம்ம விற்கணும்ன்ற எல்லா டீடைலையும் பார்க்க போறோம். அதே மாதிரி ஐடிசியை நான் ஏன் பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல வித்திருக்கேன்றதுக்கான இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஐடிசி ஸ்டாக்குக்கு ரீசெண்டா இன்னொரு முக்கியமான நியூஸும் வந்திருக்கு. ஐடிசியை டிமர்ஜ் பண்ணி ஐடிசி ஹோட்டல்ஸ் சொல்லிட்டு இன்னொரு புது என்டிட்டி வரப்போகுது. இந்த கார்ப்பரேட் ஆக்ஷனை பத்தியும் டீடைல்டா ஒரு அனாலிசிஸ் நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பண்ண போறாரு. அதையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஒரு ஸ்டாக்கை செல் பண்றதுக்கு ரொம்பவுமே ஆப்வியஸான முதல் ரீசன் எமர்ஜென்சி இல்லனா லிக்விட் நீட்ஸ் உங்களுக்கு வரும்போது. அதாவது இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கட்டாயமா ஏதோ ஒரு பணம் தேவைப்படுது, அதுவும் எமர்ஜென்சியா அர்ஜென்ட்டா தேவைப்படுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் இந்த காசு அதுல இன்வெஸ்ட் பண்ணுது அது எல்லாமே செகண்டரி ஆயிடும். அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனை அட்டாக் பண்றது தான் முதல் பிரைமரி நீடா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஸ்டாக்ஸை விற்கிறது ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கும். ரெண்டாவது காரணம், உங்களோட பினான்சியல் கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களோட ஸ்டாக்ஸை விற்கணும்ன்ற நெசசிட்டி வரலாம். உதாரணத்துக்கு உங்களோட பசங்களோட படிப்பு செலவுக்காக சேர்த்திருக்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல கார் வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல பினான்சியல் கோலை நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல உங்களோட ஸ்டாக்ஸை செல் பண்றது ஒரு மீனிங்ஃபுல்லான ரீசனா இருக்கும். இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான காரணம், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக அந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொடுக்குது, அதிகமான ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு, ROCE நல்லா இருக்கு, இல்லனா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரீசன்காக அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நாளடைவுல அந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது, அதோட ஏர்னிங்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி இல்லனா அந்த கம்பெனியை பத்தின மார்க்கெட் அவுட்லுக் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கம்பெனி மார்க்கெட் லீடரா இருந்து அந்த பொசிஷனை வேற யாரோ ரீப்ளேஸ் பண்ணி இப்போ அந்த கம்பெனி நீங்க வாங்கின அந்த ரீசன்ஸ் எதையுமே மேட்ச் பண்ணாம கம்ப்ளீட்டா வேற பாத்துல இருந்ததுன்னா, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் மாறி இருந்ததுன்னா நீங்க அந்த ஸ்டாக்கை அந்த பாயிண்ட்ல வித்து தான் ஆகணும். இந்த ரீசன் கூடவே ஒத்து போற இன்னொரு ரீசன் தான் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது சேஞ்ச் வர்றது. சில கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவுமே முக்கியமான காரணமா இருக்கிறது அவங்களோட நல்ல மேனேஜ்மெண்டா தான் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி அதோட சிஇஓ இல்ல வைஸ் பிரசிடென்ட்டோ இல்ல பெரிய பதவியில இருக்க போர்ட்ல இருக்க ஆளுங்க எல்லாம் மாறி புது மேனேஜ்மெண்டோட பார்வையும் பழைய மேனேஜ்மெண்டோட பார்வையும் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ரீசன்ஸ் கூட அது ஒத்து போலனா அந்த ஸ்டாக்கை நீங்க அந்த பாயிண்ட்ல வித்து தான் ஆகணும். அஞ்சாவது காரணம், ப்ராஃபிட் புக்கிங். நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது ஷார்ட் டேர்ம் இல்ல மிட் டேர்ம் அப்படின்ற வியூல வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது ஒரு டார்கெட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அந்த ஸ்டாக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்க வாங்குற ஸ்டாக் இன்னும் ஒரு வருஷத்துல 50 இல்ல 60% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்ற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அதை பை பண்ணிருந்தீங்கன்னா அந்த 60% லாபம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த பாயிண்ட்ல நீங்க அதை ப்ராஃபிட் புக் பண்றதுக்காக செல் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நிறைய பேர் இந்த ப்ராஃபிட் புக்கிங்க ஏதோ தப்பான விஷயம் மாதிரியே போர்ட்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்? ஆப்வியஸா அதுல லாபம் பார்க்கறதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் எது கண்டென்ட்மெண்டா இருக்கு, இந்த பர்சன்டேஜ் வந்தா எனக்கு போதும் இல்ல இந்த லாபம் வந்தா போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வச்சு அந்த நம்பரை நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல அதை ப்ராஃபிட் புக் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. சில ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ரன் அப் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து அதுக்கு அடுத்து ஒரு 5-6 வருஷத்துக்கு சுத்தமா மூவ் ஆகாம அதே இடத்துல இருந்திருப்பாங்க. இந்த 5-6 வருஷத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல இருந்து எடுத்து வேற ஏதோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில போட்டிருந்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வளர்ந்துருக்கும். அதனால ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதை விற்காம அப்படியே வச்சிட்டு இருக்குது நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட முடியாது. மார்க்கெட் டைனமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் இந்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணி அதுக்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த முக்கியமான ரீசன் ஒரு ஸ்டாக்கை எதுக்காக செல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட growth prospects இல்லனா வேல்யூவேஷனோ மாறி இருந்ததுன்னா நீங்க அந்த ஸ்டாக்கை செல் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்ல ஐடிசியோட வேல்யூவேஷன் எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். கடந்த 10 வருஷம் மீடியன் PE கூட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அதோட PE கிட்டத்தட்ட அதே பாயிண்ட்ல இருக்கு, இல்லனா ஸ்லைட்டா கொஞ்சம் அதிகமான இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஐடிசி ரீசெண்டா கொடுத்த ரன் அப் கூட கம்பேர் பண்ணும்போது இதே மாதிரியான ரன் அப்ப நியர் ஃபியூச்சர்ல அதே growth அது கொடுக்குமான்னு கேட்டா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவுமே குறைவு தான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அதே மாதிரியான ரன் அப்ப ஐடிசி கொடுக்குமான்ற क्वेश्चन எனக்கு இருக்கிறதுனால இதையுமே ஒரு ரீசனா கன்சிடர் பண்ணி ஐடிசில ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நான் செல் பண்ணியிருக்கேன். அடுத்த ரீசன் ஒரு ஸ்டாக்கை செல் பண்றதுக்கு இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம்னா இதை செல் பண்ணிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2015-16 இருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு ஆட்டோமொபைல் செக்டார் ரொம்பவுமே மோசமா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ இல்ல அண்டர் வேல்யூடா இருக்கும்போதோ அந்த செக்டார்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கரண்டா கிட்டத்தட்ட அந்த செக்டார் ஆல் டைம் ஹைல இருந்துட்டு இருக்கு. இது ஆல் டைம் ஹைல இருக்க அதே நேரத்தில் கெமிக்கல் செக்டார்லயோ ஃபார்மா செக்டார்லயோ இல்ல ஐடி செக்டார்லயோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணெதிர்க்க இருக்கு. சோ ஹை வேல்யூடா இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இல்ல செக்டார்ல இருந்து நம்ம அண்டர் வேல்யூடா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்றது ஒரு பெட்டரான ரீசன்ஸ் நீங்க ஏன் செல் பண்ணணும்ன்றதுக்கு. இதுக்கு அடுத்த ஒரு மேஜர் ரீசன் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங். ஏதோ ஒரு ஸ்டாக்கை அதிகமா அக்குமுலேட் பண்ணிருக்கீங்க, அந்த ஸ்டாக்குமே நல்ல ரன் அப் கொடுத்து உங்களோட போர்ட்ஃபோலியோல மிகப்பெரிய இடத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. என்னோட கேஸ்ல ஐடிசி தான் இருக்கிறதுலே அதிகமான ஹோல்டிங்ஸ் என்னோட போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது. இது இன்னுமே ரன் அப் கொடுத்து 135% மேல வளர்ந்ததுனால அதுல என்னோட ஹோல்டிங்ஸ் முதல்ல இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்டாக் உங்களோட போர்ட்ஃபோலியோலே அதிகமான ஹோல்டிங்ஸ் வச்சிருந்ததுன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவே பேலன்ஸ் இல்லாம ஸ்கியூடா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னாலையும் தான் ஐடிசில இப்போ என்கிட்ட இருக்க டோட்டல் ஹோல்டிங்ஸ்ல 1/3 ஆஃப் த ஹோல்டிங்ஸை மட்டும் நான் செல் பண்ணிருக்கேன். மீதி இருக்க ஹோல்டிங்ஸை வச்சு பார்க்கும்போதும் என்னோட போர்ட்ஃபோலியோல டாப் பிளேஸ்ல இருக்கிறது இன்னுமே ஐடிசி தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்போ நான் பண்ண ரீசென்ட் ட்ரேடுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி ஐடிசி 378 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போதும் நான் ஒரு போர்ஷனை செல் பண்ணியிருந்தேன். அந்த போர்ஷனுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 81% லாபம் வந்திருந்தது. இப்போ நான் செல் பண்ணதுக்கு 135%. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆவரேஜா என்னோட பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 121% வருது. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். அதாவது 56,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அது 1,25,000 ரூபாய் ஆனதுதான் இந்த அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் இண்டிகேட் பண்ணுது. ஆனா இந்த ஸ்டாக்ஸை ஒரே நாள்ல வாங்கி ஒரே நாள்ல நான் விக்கல, வேற வேற டைம் பீரியட்ல வாங்கி வேற வேற டைம் பீரியட்ல வித்திருக்கேன். அப்போ இந்த அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் வச்சு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்றத நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அத ஆனுவலைஸ்டா தெரிஞ்சுக்க இருக்க ஒரு மெட்ரிக் தான் இந்த XIRR. இப்போ நான் பண்ண இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எவ்வளவு XIRRன்றதை கண்டுபிடிக்கணும்னா இப்போ நான் செல் பண்ண இதோட பிரேக் டவுனை போய் பார்ப்போம். அந்த பிரேக் டவுன்ல இருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் கூகுள் ஷீட்ல மூவ் பண்ணிட்டு செல் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நெகட்டிவ்லயும் நான் பை பண்ணதெல்லாம் பாசிட்டிவ்லயும் போட்டு வச்சிருக்கோம். இப்போ சம் பண்ணி பார்த்தா நான் எவ்வளவுக்கு வாங்கினன்றதும் எவ்வளவுக்கு வித்தன்றதும் ஜீரோதால என்ன காட்டுறாங்களோ அது கூடயே மேட்ச் ஆயிருக்கு. அப்போ கரெக்டான டேட்டாவை தான் இங்க இம்போர்ட் பண்ணிருக்கோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல எனக்கு எவ்வளவு XIRR கிடைச்சதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா XIRR அப்படின்ற ஃபார்முலாவை எழுதிட்டு எல்லா டிரான்சாக்ஷன் அமௌண்ட்ஸும் செலக்ட் பண்ணி எல்லா டிரான்சாக்ஷன் டேட்டையும் செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சோம்னா எவ்வளவு XIRRன்றதை இங்க நம்மளால பார்க்க முடியும். இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 48% XIRR எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆனுவலைஸ்டா 48% அப்படின்ற growth ரேட்ல இது வளர்ந்ததா தான் மீன் பண்ணுது. வேற வேற டேட்ஸ்ல இர்ரெகுலரா இதை இன்வெஸ்ட் பண்ணி இதை செல் பண்ணதுனால இந்த XIRR தான் ஒரு கரெக்டான இண்டிகேட்டிவா இருக்கும். ஒரு ஸ்டாக் ஒரு வருஷத்துக்கு 15 இருந்து 20% XIRR கொடுத்ததுனாலே அது நல்ல ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. இந்த 48% ரிட்டர்ன்ஸ்ன்றது எக்ஸெப்ஷனலான ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். இதே growth ரேட்டை நியர் ஃபியூச்சர்ல ஐடிசி அப்படியே கண்டினியூ பண்ணுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். அதனால இப்போ நான் இதை வித்த எல்லாத்தையுமே அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்றத பார்த்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஐடிசியை விற்கும் போதும் எதனால விற்கிறேன்ற ரீசனிங்குமே நான் விற்கிறேன்ற டீடைலுமே ரியல் டைமா லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டியில ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இப்போ நான் வித்ததை ரீடைரக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ எதுலெல்லாம் கரண்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்றதையும் ரெகுலரா ரியல் டைமா லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆக்டிவா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தியும் இல்ல பினான்ஸை பத்தியும் ரியல் டைம் அப்டேட்ஸும் இல்லனா புது லேர்னிங்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். அப்படி இல்லனா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி லேர்னர்ஸ் கம்யூனிட்டின்றதை சூஸ் பண்ணிக்கலாம். சோ சம் அப் பண்ணணும்னா நான் ஐடிசி செல் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணம் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங். அதுக்கு அடுத்தது அதோட வேல்யூவேஷனும் இல்ல growth prospectsம் நியர் டேர்ம்ல இதே அளவுக்கு வளருமான்றது டவுட்டா இருக்கிறதும், அதே நேரத்தில் பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இதுல இருந்து எடுத்து கேபிட்டலை அதுல ரொட்டேட் பண்ணலான்ற ஒரு முக்கியமான காரணத்துக்காகவும் தான் செல் பண்ணிருக்கேன். நான் முன்ன சொன்ன மாதிரியே நான் வித்ததுக்கு அப்புறமும் இந்தியன் ஸ்டாக்ஸ்ல ஹையஸ்ட் ஹோல்டிங்ஸ் எனக்கு இன்னுமே ஐடிசில தான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த 8 ரீசன்ஸ்ல ஏதோ ஒரு ரீசன் நாளை பின்ன இதுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்ல ஐடிசியை நம்ம மறுபடியும் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி எதுவுமே மாறலனா இப்போ நான் வச்சிருக்க ஹோல்டிங்ஸை லாங் டேர்முக்கு கண்டினியூ பண்ணுவேன். இப்போ ரீசெண்டா ஐடிசி டிமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிமர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் படி ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸை செப்பரேட் என்டிட்டியா மூவ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இதை பத்தின டீடைல்டான அனாலிசிஸ் கிரே ஆன்சர்ஸ் பிரசன்ட் பண்றாரு. அதையுமே பார்த்துட்டு ஐடிசியை நீங்க வாங்கலாமா வேணாமான்ற டிசிஷனை இண்டிபெண்டன்ட்டா நீங்களே எடுங்க. ஐடிசி ரீசெண்டா ஐடிசி ஹோட்டல் பிசினஸ் மட்டும் டிமர்ஜ் பண்ற நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க.
அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே ஐடிசி ஆல்மோஸ்ட் 4.3% கிராஷ் கீழே இருந்துச்சு. இந்த டீமர்ஜர் ஒன்றும் நெகட்டிவ் நியூஸ்லாம் கிடையாது. பட் ஸ்டில் ஏன் ஐடிசி கிராஷ் ஆச்சு அப்படின்னா, ஐடிசி மட்டும் இல்லை, வேறு எந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த கம்பெனிக்கு பேக் ஃபயர் ஆகலாம் ஆர் பாசிட்டிவாக முடியலாம். பட் சேஃபர் சைடுக்கு அந்த ஸ்டாக்ல 100% 200% ப்ராஃபிட்டில் இருப்பாங்களா, அவங்களாம் குறிப்பிட்ட போர்ஷனை ப்ராஃபிட்டாக புக் பண்ணிடுவாங்க சேஃப்டிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலையன்ஸ் ஜியோ ஃபைனான்ஸை டீமர்ஜ் பண்ணாங்களே, அது ஒரு ஆக்சுவல் டீமர்ஜ், கம்ப்ளீட்டாக ஜியோ ஃபைனான்ஸ் ஒரு தனி கம்பெனியாகவே மாறுது. பட் இந்த ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா ஐடிசி ஹோட்டல் தனியாக டீமர்ஜ் பண்ணாலுமே ஸ்டில் 40% ஸ்டேக் ஐடிசி தான் இருக்க போகுது. விச் மீன்ஸ் ஐடிசி ஜஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸோட ஃபைனான்ஸ் புக்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ணி தனியாக வைக்கிறாங்களே தவிர அந்த பிஸ்னஸ் இன்னும் ஐடிசி தான் ஒன் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரெண்டும் தான் ஐடிசியோட மைனர் கிராஷ்க்கு மெயின் ரீசன். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஐடிசியோட ஓவரால் ரெவன்யூல ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னா வெறும் 2% தான், ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் தான். ஸோ அவங்க டீமர்ஜ் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி ஷார்ட் டேர்மில் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. சரி, இது எல்லாமே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக ஐடிசி அவங்க ஹோட்டல் பிஸ்னஸை டீமர்ஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஐடிசிக்கும் சரி அவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கும் சரி இந்த டீமர்ஜ் அப்படிங்கிறது பாசிபிலி ஒரு மேசிவான டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகுது. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில டேட்டாஸோட காட்டுறேன். இந்த ஐடிசியோட ஹோட்டல் பிஸ்னஸ் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி கீழே வரும், அதாவது இந்தியாவோட டூரிசம் செக்டர் கீழே வரும். ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய டூரிஸ்ட் கண்ட்ரிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம அந்த அளவுக்கு டெவலப்பே ஆகலை, நம்ம எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த அளவுக்கு கிடையாது. பட் சின்ஸ் இந்தியா டெவலப் பார்த்தீங்கன்னா 2014 இந்தியா இ விசா அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டூரிசம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் 2028 பார்த்தீங்கன்னா இந்தியா டூரிசம் செக்டர் ஆல்மோஸ்ட் $500 பில்லியன் பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது இந்தியாவோட டூரிசம் செக்டர் பொசிஷன், இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஐடிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸோட கேபெக்ஸை டிராஸ்டிக்காக கம்மி பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2-3 இயர்ஸாக. கேபெக்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஒரு கம்பெனி அக்வைர் பண்ணுறதுக்கோ ஒரு இருக்கிற கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இதுக்காக யூஸ் பண்ணுற பணத்தை தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படியே நீங்கள் ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸோட ஏர்னிங்ஸ் அதாவது எபிட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் மட்டும் ஆல்மோஸ்ட் 23% கேக்கரில் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது ஒரு மேசிவான க்ரோத் அதோட பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அது எப்படி கேபெக்ஸை கம்மி பண்ணி அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணி உங்களோட ஏர்னிங்ஸ் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அக்வைர் பண்ணுறதுக்கு பதிலாக கான்ட்ராக்ட் பேசிஸில் அந்த ஹோட்டல்ஸை அக்வைர் பண்ணி அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க, மேனேஜ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் ஐடிசி அக்வைர் பண்ண ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 50% ரூம்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு பயங்கரமாக பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ் ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இந்தியாவோட டூரிசம் செக்டர் பயங்கரமாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸும் பயங்கரமாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கோப் இருக்குது ஃபியூச்சரில். இதனால தான் அவங்க டீமர்ஜ் பண்ணுறாங்க. சரி, இதுக்காக முதல்ல டீமர்ஜ் பண்ணணும், ஐடிசியோட எங்கேஜாக இருக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அவங்களோட ஒரு செக்மெண்ட் மட்டும் டீமர்ஜ் பண்ணி ஒரு தனி கம்பெனியை மாற்றுறது என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பெரிய இன்வெஸ்டர், நான் thousands of crores மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர். இப்போ இந்தியாவோட டூரிசம் செக்டரில் நான் புல்லிஷாக இருக்கேன் அப்படின்னா டூரிசம் பேஸ்டு ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஹோட்டல் பேஸ்டு ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பட் வெறும் 2% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நான் ஐடிஸில் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த யூஸ்மே கிடையாது. இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தனி என்டிட்டியாக இருக்க ஹோட்டல் கம்பெனிஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஐடிசி அவங்க ஹோட்டல் பிஸ்னஸை தனியாக டீமர்ஜ் பண்ணுறது மூலமாக நிறைய இந்த மாதிரி புது இன்வெஸ்டர்ஸ் நிறைய கொலாபரேஷன்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இது மூலமாக உங்கள் மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க சென்ஸ் இது தனி கம்பெனியை தனி என்டிட்டியை மாற்றிட்டதுனால இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபோக்கஸ் டூரிசமில் தான் இருக்கும். ஸோ இது மூலமாக உங்கள் கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு அமேசிங்கான ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஸ்டில் இந்த ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸை ஐடிசி தான் ஓன் பண்ணவும் போகிறாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு இந்த டீமர்ஜர் பின்னாடி இருக்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன அண்ட் இது மூலமாக ஐடிசிக்கும் அவங்க இன்வெஸ்டருக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஐடிசியில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐடிசி பற்றின கம்ப்ளீட் A to Z அனாலிசிஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். See you there. இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்ததுனாலோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்போவே லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனலில் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.